ஒருத்தர் வந்து என்ன பாட்டு பாடிட்டு இருக்காங்கனாலே அவங்க என்ன பிரச்சனையில் வராங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்கன்னு சார் சொல்லியிருப்பாரு. இது ஒருத்தர் மேற்கே 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 தான் சூரியனும் உதித்ததே அப்படின்ட்டு ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். புரியுதுங்களா? மேற்குனா 12ஆம் பாவம் ஹாஸ்பிட்டல் நேமையை டைரக்டா கொடுத்துடுது. எல்லா டைமும் பார்த்துருக்கேன், ஒரு டைம் கூட ஃபெயில் ஆனதே கிடையாது. நம்ம ஒரு மொபைல் மாத்துறதெல்லாம் எப்பெல்லாம் வந்து 3ஆம் பாவத்துல புதன் சனி தொடர்பு கொள்ளுதோ நீங்க அப்பெல்லாம் எடுத்து பாருங்க, மொபைல் மாத்திருப்பீங்க. 5ஆம் பாவத்துல அந்த மாதிரி வந்து எப்பெல்லாம் சனியும் புதனும் தொடர்பு கொள்ளுதோ பாருங்க, நீங்க லேப்டாப் மாத்திருப்பீங்க. ஏன்னா கங்குவா படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா சூர்யா, அவர் சிவா எல்லாமே வந்து சூரியன். புரியுதுங்களா? நீங்க அந்த டைம் எடுத்து பாத்தீங்கன்னா சனி வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு, அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவாருன்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. நான் வந்து என்னோட பேர் வந்து பாலகணேஷ், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். என்கேவியில் வந்து அட்வான்ஸ்டு வந்து படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து 8 இயர்ஸாக ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸோட டைப் வச்சு ஐவ் பீன் ப்ராக்டிசிங் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ராலஜி. ஒரு ஸ்மால் ஏஜ்லேருந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு தேடல் நிறைய இருந்தப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கும்பொழுது எனக்கு என்கேவி அகாடமியை பற்றி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் வந்து ட்ராவல் பண்ணேன். இதில் என்ன விதமான அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போது நான் ஷேர் பண்ணக்கூடிய அந்த டாபிக் நேம் வந்து என்ன அப்படின்னா ஜாதகங்களே சகுனங்களாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் வரும்பொழுது மீனாட்சி மேம் நாங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி நெல்லை வசந்தன் சார் வந்துட்டு ஒருத்தர் வராங்க அப்படின்னாலே அது வந்து அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணார், இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு பேரை வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, ஒரு அந்த மாதிரி ஒரு தேடல்கள் இருக்கும் பொழுது எனக்கு நான் என்னோட அனுபவ ரீதியாக கிடைச்ச பல விஷயங்கள் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் நம்ம கண்ணுக்கு என்ன அமைப்பு தென்படுதோ அதை ஒட்டினார் போல தான் அந்த ஈவெண்ட்ஸுங்கிறது வந்து நடக்குது. காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஜாதகம் வந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ குரு சுக்கரன் நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு வர்ற கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே மேரேஜ் பேஸ்டு கன்சல்டேஷன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த பேரில் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாதகமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஒட்டின ஈவெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் ஆன்லைனில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சனியும் சுக்கிரனும் இருந்தது அவங்களுக்கு ஜாதகத்தில். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நான் அதில் தான் என் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் அதையே ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வீட்டில் வந்து பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி தீய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பால்னா வந்து நமக்கு வந்து சுக்கிரன், சனினா வந்து அதை வந்து இது பண்ணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலுங்கிறது ரொம்ப தீய ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து வர்ற கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் மேரேஜ் பேஸ்டு விஷயத்தில் தான் வந்து இருந்தது. மேரேஜ் சார்ந்த ஒரு தடை தாமதம் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருந்தது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அனுபவமும் இருக்குது. சனியும் சந்திரனும் இப்போ இருக்குதுன்னு வைங்களேன். அந்த சனி சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு சிஸ்டர்லேருந்து கால் வருது, அம்மா வந்து போய் 2 hours ஆகுது இன்னும் வரல, ரொம்ப இவ்வளோ லேட் ஆச்சு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்த ஜாதகத்தில் வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி சந்திரன் ஒட்டின பிரச்சனைகளாக தான் இருக்குது. இதே மாதிரி இப்போது நான் இந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து வீடியோவில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சார் வந்து பாடல் ஒருத்தர் வந்து என்ன பாட்டு பாடிட்டு இருக்காங்கனாலே அவங்க என்ன பிரச்சனையில் வராங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்கன்னு சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இதில் வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தர் மேற்கே 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 தான் சூரியனும் உதித்ததே அப்படின்ட்டு ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். புரியுதுங்களா? மேற்குனா வெஸ்ட்டு, ஸோ சூரியன் வரும்போது சனி சூரியன். புரியுதுங்களா? ஏன்னா வெஸ்ட் ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி வந்தது ஃபுல்லாக அன்றைக்கி சனி சூரியன் ஜாதகம் தான். ஸோ அன்றைக்கி கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இன்றைக்கி வர்றது எல்லாமே சனி சூரியன் சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதில் அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்குது. ஜாதகங்களே வந்து சகுனங்களாய் தான் வந்து செயல்படுது. ஒரு ஜாதகத்தில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் மைண்டில் என்ன கிரக அமைப்பு படுதோ அதை ஒட்டினார் போல தான் கன்சல்டேஷன்ஸ் அன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். அதை ஒட்டினார் போல பிரச்சனைகள் தான் அன்றைக்கி ஃபுல்லாக வருவாங்க. இது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். இது என்கேவியில் ட்ராவல் பண்ணலன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஆஸ்பெக்ட் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா
மருத்துவ ரீதியாக ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து இந்த டாக்டர் பேர் கேட்குறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் இப்போ. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இப்போ வந்து ஒருத்தர் மருத்துவ ரீதியாக உங்கள்கிட்ட ஏதோ ஒரு இஷ்யூஸில் வராங்க அப்படின்னா, நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன் அப்படின்னா, அந்த டாக்டருடைய பேருங்கிறது வந்து கேட்பேன். அந்த டாக்டருடைய பேர் வந்து அப்போதைக்கு கோச்சாரத்தில் 6-8 இருந்ததுன்னு நீங்களே மோஸ்ட்லி அந்த அந்த டாக்டர்கிட்ட அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் வந்து சரியாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா, நம்ம என்கேவியில் சொல்லி கொடுத்த மாதிரி இது ஒரு பிரசன்னம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 11ல் இருக்கிற அந்த 11 இல்லைன்னா 3 செகண்ட் 2ஆம் நிலையாக 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் என்ன கிரகம் அவங்க பிறந்த அந்த ஜென்ம லக்னத்தில் இருந்து இன்னைக்கு இருக்க கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதில் கண்டிப்பாக அந்த கிரகம் சார்ந்த டாக்டர்கிட்ட அவங்க போகும்பொழுது 100% வந்து அது சரியாகுது. இது நான் வந்து அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம். அது ரொம்ப அந்த ஒரு விஷயத்தினாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்மளால ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகும். நான் இவ்வளோ நாள் வந்து இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தா நான் எனக்கு நல்லா ஆகலை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இந்த 11ஆம் பாவத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பரிந்துரைக்கும் பொழுது அது ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டிலே ஒருத்தருக்கு வந்து ஒரு டென்டல் இஷ்யூன்னு வரும்பொழுது அங்கே நான் வந்து மேற்கொண்ட ஒரு ஆராய்ச்சி என்னென்னா வந்துட்டு, அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பேஷண்ட்ஸுடைய நேம் எல்லாம் எழுதியிருப்பாங்க, யார் யார் வராங்கன்னு. லைனாக அன்னைக்கு வந்த பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரதராஜன், மதிவதனி, புவனேஸ்வரி, திலகவதி, இந்த நேம்ஸ் தான் இருந்தது ஃபுல்லாக. போய் பார்த்தேன் உட்காந்தோடனே, எந்த அளவுக்கு இது வந்து இவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க டாக்டர்ஸ் நேமும் வதி மதி கதி அந்த வரன் சரந்திரன் இந்த சூரியன் சனி அமைப்பில் தான் இருக்குது. அந்த சூரியன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் சனி காம்பினேஷன் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை குரு சுக்கிர மூடம் இருக்குது அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு கிரக அமைப்பு உங்களை வந்து தாக்குதோ அதை ஒட்டினார் போல பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த டைம் எதில் வருது அப்படின்றதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அது எப்படி வருதுன்னா வந்துட்டு, ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அவங்களுக்கு இருக்க சூரியன் மேலே சனி போகும் பொழுது அந்த பிரச்சனை வருங்கிறது வந்து நமக்கு தெரியும். அது வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதில் துல்லியமாக எடுக்கும் பொழுது அன்னைக்கு அந்த கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்போ வந்து போதோ அந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக வந்து அந்த தருணத்தில் தான் நமக்கு அதிகம் கன்சல்டேஷன்ஸுங்கிறது வந்து வராங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பு. ஸோ இப்போ இன்னொரு லாஸ்ட்டாக இந்த விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு 11ஆம் பாவமும் சில டைம்ல பெயர் கொடுக்குது, 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெயர் கொடுக்குது, 12ஆம் பாவம் ஹாஸ்பிட்டல் நேமையை டைரக்டா கொடுத்துடுது. எல்லா டைமும் பார்த்துருக்கேன், ஒரு டைம் கூட ஃபெயில் ஆனதே கிடையாது. அது வந்து பெர்ஃபெக்டா நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணும்போது இது ஒரு பிரசன்னம், எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் ஒரு பாசிட்டிவாக நம்ம நிறைய பிரசன்னம் பார்த்துருக்கோம், ஒரு நெகட்டிவாக ஒரு பிரசன்னம் பார்ப்போம். என்னன்னா வந்துட்டு, ஒருத்தருக்கு வீடு வந்து அவங்க மாற்றி அமைக்கணும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, டெமாலிஷ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதை வந்து பண்ண முடியும். அதுக்கு அவங்களுக்கு யாருமே அமையலை. புரியுதுங்களா? என்கிட்ட வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் இப்போ இங்கே ராகு இருக்காரு. அவங்க வந்தது சிம்ம லக்னத்தில். சந்திரன் வந்து 8க்கு 2ஆம் இடம். புரியுது? ஓகே, 9வது இடத்துல சந்திரன். என்ன நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு முஸ்லிம் நபரை வந்து நீங்க அணுகுங்க, கண்டிப்பா இந்த வேலை வந்து முடியும் அப்படின்னு வந்து சொன்னேன். அவங்க போய் முஸ்லிம் ஒரு நபரை வந்து அணுகுறாங்க. அந்த வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்களா தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் வந்து பட்டுன்னு அன்னைக்கே வந்து அவங்களுக்கு முடியுது. என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி 11ல் இருக்கிற டாக்டர் கியூர் பண்றாங்களோ 8ல் இருக்கவங்க நமக்கு உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் வந்து விஷயம். புரியுதுங்களா? சரி, அன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, 8க்கு 2ஆம் இடத்துல இப்ப சந்திரன் இருந்தது, வாங்கினது தொகை வந்து 2000. ஏன்னா சந்திரன்னா 2. இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி பிரசன்னத்துல நம்ம ஒருத்தர் யார் நமக்கு கியூர் பண்ண உதவுவா, யார் நமக்கு உடைக்க உதவுவா, எல்லாத்தையுமே வந்து நம்ம அழகா எடுத்துடலாம். அதனுடைய 2ஆம் பாவம் பார்க்கும்பொழுது அதற்கான பேமெண்ட் நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறதையும், நியூமராலஜியில அந்த ஒரு கிரகங்களுக்கும் என்ன நம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சா அதையும் வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து என்கேவில டிராவல் பண்ணதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள்ங்கிறது வந்து இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்டா வருது. எடுத்த 2 மினிட்ஸ்ல பலன் சொல்லக்கூடிய ஒரே முறை வந்து இதுதான். கோச்சாரங்களை ஒட்டி நம்ம இன்னும் இந்த சுக்கிரன், இந்த மாத கிரகங்களையும் நம்ம எடுத்து இன்னும் நம்ம பண்ணும்பொழுது
நமக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக பலன் வருது. ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ வாஸ்து கன்சல்டேஷன்ஸ்லாம் கூட பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வாஸ்துவில் எந்த மூலையில் பிரச்சனை வராங்க அப்படிங்கிறது வந்து இந்த என்கேவி ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். அது எப்படின்னா, இப்போ வாஸ்துவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆக்னேய மூளை வந்து சுக்கிரன் வந்து ரூல் பண்ணும், புரியுதுங்களா? ரீசெண்டாக சனி சுக்கிரன் வந்து இருந்தது நமக்கு இணை கோச்சாரத்தில். அந்த இப்போ அப்படி இருக்கும்பொழுது வந்த கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே, வாஸ்து கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே சவுத் ஈஸ்ட், அதாவது சவுத் ஈஸ்ட்ல இருக்க நீச்ச மூலை அந்த பிரச்சனை, சுக்கிரன் சார்ந்த பிரச்சனையில தான் வராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த அந்த சார் சொன்ன அந்த லாஜிக்குங்கிறது வந்து உதவுதுன்னு பாருங்க. அதாவது எந்த இடத்துலையுமே வந்து அது வந்து ஃபெயில் ஆகல. ஒரு வாஸ்துவாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு பில்டிங் டெமாலிஷன் ஆகட்டும், இன்னும் நம்ம ஒரு மொபைல் மாத்துறதெல்லாம் எப்பெல்லாம் வந்து 3ஆம் பாவத்தில் புதன் சனி தொடர்பு கொள்வதோ நீங்க அப்பெல்லாம் எடுத்து பாருங்க, மொபைல் மாத்திருப்பீங்க. 5ஆம் பாவத்தில் அந்த மாதிரி வந்து எப்பெல்லாம் சனியும் புதனும் தொடர்பு கொள்வதோ பாருங்க, நீங்க லேப்டாப் மாத்திருப்பீங்க. ஏன்னா இந்த காரகத்துவங்களை வந்து நம்ம ஒட்டி நல்லா டிராவல் பண்ணும்பொழுது அந்த சனி இது வந்து எந்தெந்த கிரகங்கள்லாம் பார்க்குதோ அதை வந்து லிமிட் பண்ணுது, அதை ஜீரோ பண்ணுது, அதை கிரவுண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த விஷயத்தை வந்து நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொன்னு, இந்த கூகேஷ்னு சொல்லிட்டு இப்போ செஸ்ல வந்து ஃபேமஸ் ஆனார் இல்லைங்களா, அவருடைய நம்ம அமைப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த ஃபேமஸ் ஆகிற டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன், இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரு இருக்கு. நமக்கு வந்து ESH அப்படின்னு முடியுதுன்னா புதன் சொன்னாங்களா, அது இல்லாம கோகுல் அந்த இதுன்னு வரும்பொழுது அந்த அதை சார்ந்த விஷயங்கள் வந்து புதனை தான் குறிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது குருவும் புதனும் இங்க வந்து இந்த ஆஸ்பெக்ட் வரும்போது அவர் வந்து ஃபேமஸ் ஆனாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி கங்குவா படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆச்சு. கங்குவா படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா, சூர்யா, அவர் சிவா எல்லாமே வந்து சூரியன், புரியுதுங்களா? நீங்க அந்த டைம் எடுத்து பாத்தீங்கன்னா சனி வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு, கோச்சாரங்களை வச்சு எது யார் ஃபேமஸ் ஆவா, யார் வந்து பாசிட்டிவா அது போகாது, இந்த மாதிரி விஷயங்களை அற்புதமா வந்து நம்ம கணிச்சிடலாம். ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. புக் லான்ச், கேள்வி பதில், இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.